யாருங்க சொன்னால் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் வச்சு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் கொடுக்க முடியாதுன்னு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல லாங் லாஸ்டிங்கான மேக்கப் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே ஹைட்ரேஷனுக்காக, தென் டோனர் போட்டுக்கிறேன். டோனருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லென்ஸ் பவர் லென்ஸ் யூஸ்வலாக வைப்பேன், அதனால் வச்சுக்கிறேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஸ்னைல் மூஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரேஷனுக்காக, இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் போடணும்னா போட்டுக்கலாம். யூஸ்வலாக இது நான் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் அதை போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சியோட அக்வாபிளஸ்டோட வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போடுறேன். இது நல்லா டீப் ஹைட்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், ட்ரை ஆகாது. இன்றைக்கி நான் கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணாமல் கன்சீலர் யூஸ் பண்ணியே என் மேக்கப்பை பண்ண போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா ஃபாரெவரில் என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து டூ டோன்ஸ் டார்க்கராக சூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் வச்சு, வெட் பிளெண்டராக இருந்தால் பெட்டர், வெட் பிளெண்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னில் இருக்க மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பிளெண்டர் வச்சு நல்லா ஓவரால் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் நைக்காவோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் 599 தான் வருது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஐ லுக் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு என்னோடய மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இடையில செட்டிங் ஸ்ப்ரே, ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னா ஃபமீஸ் கிளாம் பியூட்டியில் அவைலபிள் இருக்குது. DM ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். பை. தேங்க்யூ.